தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் பத்திரிகையாளர்கள் அனைவரையும் காவல்துறையின் சார்பில் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் அமைக்கப்பட்ட சிசிடிவி கேமரா கட்டுப்பாட்டு அறை மற்றும் கல்வெட்டு திறப்பு விழாவிற்கு மாண்புமிகு நம்முடைய உணவு அமைச்சர் அவர்கள் நானும் பேசிக் கொண்டிருந்த பொழுது, பாராளுமன்ற உறுப்பினரும் பேசிக் கொண்டிருந்த பொழுது, தற்காலிகமாக நாங்கள் இது போன்ற கேமராக்களை பொருத்திவிட்டு நிகழ்ச்சி பண்டிகை காலங்கள் முடிந்தவுடன் நிறைய புறப்படுத்தி விடுகின்றோம். நிரந்தரமாக அமைத்தால் அது நகரத்திற்கும் பயன் தரும். குறிப்பாக இரவு நேரங்களில் நடைபெறுகிற குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கும் அது உதவியாக இருக்கும். பொதுவாக இது மக்களுக்கு ஒரு பெரிய அளவில் பாதுகாப்பு வலயத்தை அமைக்கும். எனவே இதை எப்படியாவது நாம் செய்திட வேண்டும் என்று நம்முடைய மரியாதைக்குரிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் ஐபி அவர்கள் தெரிவித்தார்கள். என்று சொன்னால் இந்த திட்டத்தை பொறுத்தவரை நம்முடைய மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ஐபி செந்தில்குமார் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல இது ஒரு முக்கியமான, இந்த நகரத்திற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம். இங்கே தொடர்ந்து பக்தர்கள், வெளிநாட்டு வெளி மாநிலத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து போகக்கூடிய இடம், பல திருவிழாக்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடம். ஆகவே அதிகமாக வெளிப்பகுதியினுடைய மக்கள் வந்து போகக்கூடிய இடம் என்ற முறையில் இங்கே ஏதாவது குற்றச்சம்பவங்கள் நடந்தால் அதை கண்டறிவதுங்கிறது காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமாக மாறிவிடுகிறது. வெளியூர் பழனி நகரை பொறுத்தளவில் இது ஒரு வளர்ந்து வரக்கூடிய நகரமாக இருக்கிறது. குறிப்பாக அறுபடை வீடுகளிலே ஒன்றாக தமிழ் கடவுள் இருக்கின்ற ஊர். இந்த பழனியை பொறுத்தளவில் மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பின்பு பல்வேறு வளர்ச்சி பணிகளை செய்து வருகிறது. குறிப்பாக சுமார் 58 ஏக்கர் நிலம் கையகப்படுத்துகின்ற பணி வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணி முடிந்தவுடன் இன்னும் இந்த பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு வேண்டிய பல்வேறு அடிப்படை வசதிகள் இங்கே இருக்கின்ற நகரத்திலே வாழ்கின்ற மக்கள்லாம் நிறைய பேர் இன்னைக்கு அந்த கடைகள் எடுக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தால் அவர்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கும் நமது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர்களும், நானும் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், இங்கே இருக்கின்ற நகரமன்ற தலைவர், இங்கே இருக்கின்ற எல்லா அதிகாரிகளும், பெரிய முக்கிய பிரமுகரெல்லாம் சென்னையிலே தலைமைச் செயலாளர் தலைமையிலே மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர், அந்த துறையினுடைய செயலர், ஆணையர் எல்லோரும் அழைத்து பேசி ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு பேட்டை செல்கின்ற வழியிலே சத்திரப்பட்டியிலே ஒரு ரயில்வே மேம்பாலம், அதே மாதிரி ஆய்க்குடியிலே ஒரு ரயில்வே மேம்பாலம், தாளையத்திலே ஒரு ரயில்வே மேம்பாலம், 3 மேம்பாலங்கள் அமைப்பதற்கு தேசிய நெடுஞ்சாலை அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் 200 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து